ஒரே ஒரு அரிசி நமக்கு பல பலன்களை கொடுக்கும், பல தொந்தரவுகள்லேருந்து நம்ம குணப்படுத்தும் அப்படின்னாக்க நம்ப முடியுதா? ஒரே ஒரு அரிசி நம்ம உடல் எடையை சீராக வச்சுருக்கோம், நம்ம உடலோட கொழுப்பு அளவை சரியான அளவில் வச்சுருக்கோம், ரத்தத்தோட ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும், இதய நோய்கள்லேருந்தும் புற்றுநோய்கள்லேருந்தும் பாதுகாக்கும், கண் பார்வையை மேம்படுத்தும். இப்படி எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரே ஒரு அரிசி நம்மக்கிட்ட நீண்ட காலமாக புழக்கத்தில் இருந்தது. குறிப்பாக தென்னிந்தியாவில் அது புழக்கத்தில் கூடுதலாக இருந்தது. ஆனால் சமீப காலங்களில் இடைக்காலங்களில் அது புழக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. இந்த அரிசிக்கு சீனாவில் தடை இருந்துச்சு. அதாவது அரசர்கள் மட்டுமே, அரச குடும்பத்தினர் மட்டுமே இது சாப்பிடலாம் அப்படின்னு தடை இருந்துச்சு. ஏன் அப்படின்னாக்க இது அதிகப்படியான ஆற்றல் தரக்கூடியது, இதை சாப்பிட்றவங்க அதிக ஆயுள் வாழ்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பல நோய்கள்லேருந்து இது காக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு கருத்தும் அங்கே இருந்துச்சு. அப்போ இப்படியான ஒரு நல்ல குணம் உள்ள ஒரு அரிசியை எல்லா மக்களும் சாப்பிட்டாக்க எப்படி வேறுபடுறது? அரசர்கள் எப்படி, அரச குடும்பம் எப்படி வேறுபடுறது? அதனால இது அரச குடும்பத்தை தவிர வேறு யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு தடை விதிக்கப்பட்டிருந்துச்சு. அப்போ சாகுபடிக்குமே அது தடை விதிக்கப்பட்டிருந்துச்சு சீனாவில். ஆனா இங்க தென்னிந்தியாவில், குறிப்பா தமிழ்நாட்டில் இந்த கருப்பு கவுனி அரிசி அப்படிங்கிறது பரவலா இங்க உணவுல பயன்படுத்தப்பட்டு இருந்திருக்கு. குறிப்பா இனிப்பு வகைகள் செய்யறதுக்கு நிறைய பயன்படுத்தப்பட்டிருக்குது. அது இல்லாம கஞ்சியாவும் பயன்படுத்தியிருக்காங்க, குடிச்சிருக்காங்க. இப்படி பரவலா பயன்பாட்டில் இருந்திருக்குது. இந்த கருப்பு கவுனி அரிசி அதுல பார்த்தோம்னாக்க லோ ஜிஐ இருக்குது. ஜிஐ அப்படிங்கிறது கிளைசிமிக் இண்டெக்ஸ், தமிழ்ல சொல்லணும்னா சர்க்கரை உயர்த்துதல் குறியீடு. ஒரு உணவு சாப்பிட்டோம்னா எவ்வளவு வேகமா அது உடல்ல சர்க்கரையோட அளவை அதிகப்படுத்துது அப்படிங்கிறத இந்த ஜிஐயை வச்சு அளவிடுவாங்க. அது 70க்கு மேல இருந்துச்சுனாக்க அது ஹை ஜிஐ, அதிக ஜிஐ கொண்டது, சர்க்கரை வேகமா உயர்த்தக்கூடியது. அடுத்தது மீடியம் ஜிஐ அப்படின்னாக்க 56ல இருந்து 69 வரைக்கும் இருந்துச்சுனாக்க. 55 அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா அதுக்கு லோ ஜிஐ, சர்க்கரையை விரைவா உயர்த்தாது. இந்த மாதிரியான உணவுகள் உகந்தது. சர்க்கரை நோயில இருக்கக்கூடியவங்க, நீரிழிவு நோயில இருக்கக்கூடியவங்க இது சாப்பிட்டாங்கன்னாக்க உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படின்னு பரிந்துரை செய்யப்படுது. அப்போ 55க்கு கீழே இருந்தா அது லோ, இதெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பரிந்துரை செய்யப்படுது இல்லையா? இந்த கருப்பு கவுனியில மட்டும் ஒரு தனித்தன்மை இருக்குது. இந்த ஜிஐ இருக்கு இல்லையா, கிளைசிமிக் இண்டெக்ஸ், இது கருப்பு கவுனியில வெறுமனே 45 மட்டும்தான் இருக்குது. அப்போ மிக குறைவான ஜிஐ அப்படிங்கும் போது இது சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகச்சிறந்த உகந்த உணவா இருக்குது. அது இல்லாம இதில் மேல் தோல் இருக்கு இல்லையா, அதுல நிறைய ஃபைபர் இருக்குது. இதுல இரும்பு சத்து நிறைய இருக்குது. இந்த இரும்பு சத்து நிறைய இருக்கிறதுனால உடலோட ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்குது. அதிகரிக்கிறதோட விளைவா இரத்த சோகை உள்ளவங்க இரத்த சோகையிலிருந்து மீண்டு வந்துடுறாங்க. உடலுக்கு வலு சேர்க்குது, ஆற்றல் கொடுக்கக்கூடியதா இருக்குது. இன்னும் குறிப்பா சொல்ல போனா உடல்ல இருக்கக்கூடிய அந்த லோ டென்சிட்டி லிப்பிட் இருக்கு இல்லையா, அந்த அடர்த்தி குறைந்த கொழுப்பு இருக்கு இல்லையா, அதோட அளவை கம்மி பண்ணி அதே நேரத்தில் ஹை டென்சிட்டி லிப்பிட் இருக்கு இல்லையா, அடர்த்தி கூடுதலான அந்த கொழுப்போட அளவை உடல்ல அதிகப்படுத்துது. இது உடலுக்கு நன்மையானது. இந்த எல்டிஎல் தான் கம்மியாகணுமே தவிர ஹெச்டிஎல் எப்பவுமே அதிகமாகணும். இதை அதிகப்படுத்துறதுனால உடலுக்கு ஒரு நன்மையான விளைவு கிடைக்குது உடலுக்கு. இது ஒரு பக்கம் இருக்குது. இது இல்லாம புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆந்தோசயனின் அப்படிங்கிறது கருப்பு கவுனியில இருக்குது. அந்த ஆந்தோசயனின் அப்படிங்கிற அந்த கூறு தான் கருப்பு கவுனி அரிசிக்கு அந்த கருப்பு நிறத்தை தரக்கூடியது. இப்போ இந்த ஆந்தோசயனின் என்ன பண்ணும் அப்படின்னாக்க புற்றுநோய் செல்கள் பெருக்கம் அடைகிறத, வீரியம் அடைகிறத குறைக்குது, கட்டுப்படுத்துது. அப்போ செல்களை பாதுகாக்கிற வேலையை செய்யுது. ஒரு ஆக்சிஜனேற்ற அழுத்தம் ஏற்படுது, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ல செல்கள் பாதிக்கப்படும். அந்த செல்கள் பாதிக்கப்படாம தடுக்கிற வேலையை அந்த கருப்பு கவுனி அரிசி செய்யுது. இதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ல இருந்து, அந்த ஆக்சிஜனேற்ற அழுத்தத்துல இருந்து செல்களை பாதுகாக்குது. அதனால செல்கள் நீண்ட காலத்துக்கு உயிர்ப்போட இருக்குது, புதுப்பிக்கக்கூடிய ஆற்றலும் அதிகமா இருக்குது. அப்படிங்கிறதுனால இதை சாப்பிடக்கூடியவங்க இயல்பாகவே உடல் நல்ல வனப்பாகவும் ஒரு நல்ல தோற்றத்தோடவும் இளமையோடவும் இருக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கிறதா சொல்றாங்க. முடியில அந்த கருமையை கொடுக்கறதும், முடியை பாதுகாக்கிறது, அந்த தோலை பாதுகாக்கிறது, தோல் செல்களை பாதுகாக்கிறதுலையும் இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு மிக முக்கியமான பங்கு இருக்குன்னு சொல்றாங்க. அதே நேரத்துல புரோட்டீன் அளவு இருக்கு இல்லையா, புரதம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம கடலையில இருக்கும், முந்திரியில இருக்கும், பாதாம்ல இருக்கும், பிஸ்தால இருக்கும். இப்படிதான் நம்ம புரதத்தை தேடி தேடி சாப்பிடுவோம். துவரம்பருப்புல இருக்கா, பாசிப்பருப்புல இருக்கா, தட்டைப்பயிரில் இருக்கா, எப்படி பார்ப்போம். அதெல்லாம் பார்த்தோம்னாக்க
ஒரு 15லேருந்து 20-22% வரைக்கும் புரோட்டீன் இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா அரிசியில ஒரு அதிகப்படியான புரோட்டீன் அளவு இருக்கிறதுக்கான சாத்தியம் இருக்குதா அப்படின்னாக்க, சாதாரணமா நம்ம கடையில் வாங்கக்கூடிய வெள்ளை அரிசியில ஒரு 2.7% தான், 2% அல்லது 2.7% தான் அதுல புரதத்தோட அளவு இருக்குது. ஆனா இந்த கருப்பு கவுனி அரிசியில 9% புரதம் இருக்குது. இது சிவப்பரிசியில பார்த்தோம்னா 7% இருக்குது, கருப்பு கவுனியில 9% புரதம் இருக்குது. அப்படிங்கும்போது புரதம் ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் இரும்பு சத்து இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, கார்போஹைட்ரேட் ஒரு பக்கம் இருக்குது. இது ஆரோக்கியத்துக்கு இது முக்கியமான காரணியா இருக்குது. இதுல இருக்கக்கூடிய ஃப்ளவனைட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னாக்க, இதய ஆரோக்கியத்துக்கு ஒரு முக்கிய காரணியா இருக்குது. இதய நோய்கள்ல இருந்து பாதுகாக்கிற வேலையை செய்யுது. அந்த தமனிகளோட தன்மை இருக்கு இல்லையா, அதுல ஒரு நெகிழ்வுத்தன்மை ஏற்படுத்துது, நல்ல ஒரு விரிவுத்தன்மை ஏற்படுத்துது. அதனால ரத்த ஓட்டத்தை சீரா வச்சுக்கிறதுல இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கிறதா இப்ப நிறைய ஆய்வுகள் சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்ப நம்ம சொல்ற தகவல்கள் எல்லாமே ஏதோ யாரோ போன போக்குல அப்படி சொல்லிட்டு போனாங்களா அப்படின்னாக்க இல்லை. இது ஆராய்ச்சி பூர்வமா கருப்பு கவுனி அரிசி கொண்டு செய்யப்பட்ட, உலக அளவுல செய்யப்பட்ட பல்வேறு ஆய்வுகள் இப்படியான முடிவுகளை சொல்லுது. இந்த முடிவுகளை நீங்களே இணையத்துல தேடலாம். தேடும்போது இதை விட இன்னும் கூடுதலான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கருப்பு கவுனில இவ்வளவு நன்மைகள் இருக்குது. இன்னும் முக்கியமான ஒரு விஷயம், அந்த பாரம்பரிய அரிசி எல்லாத்துலயுமே ஆற்றல் கூட இருக்குது, அதிகப்படியான ஆற்றல் இருக்குது. அதாவது சாதாரணமா ஒரு ஹைபிரிட் ரகத்துல இருக்க ஆற்றலை விட 2 மடங்கு ஆற்றல் இந்த பாரம்பரிய அரிசி ரகத்துல இருக்குது, கருப்பு கவுனில நிறையவே இருக்குது. அப்படிங்கும்போது குறைவா சாப்பிட்டாலே நிறைவா சாப்பிட்ட மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்கும். அப்படிங்கும்போது ஒருத்தர் நிறைய சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்னாக்க, ஒரு 3 கரண்டி சோறு சாப்பிட்றாரு, 1 கரண்டி சோறு சாப்பிட்டோன்னா எனக்கு போதும் அப்படின்னு ஆயிடும். நல்ல தட்டு நிறைய போட்டு சாப்பிட்றவருக்கு அந்த கருப்பு கவுனியில 1 டம்ளர் கஞ்சி 1.5 டம்ளர் கஞ்சி குடிச்ச உடனே எனக்கு போதும் அப்படிங்கிற மனநிறைவு ஏற்படுத்தும், கூடுதலான ஆற்றல் கிடைக்கும். குறைவான உணவு தான் எடுத்திருப்பாரு. அப்போ உடல் எடையை கூடாம ஒரு சீரா வச்சுக்கிறதுல இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு மிக முக்கியமான பங்கு இருக்குது. இதுல இருக்கக்கூடிய லூட்டின், ஜியாசாந்தின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கரோட்டினைட்ஸ் என்ன செய்யுது, பார்வை திறனை மேம்படுத்துறதுல, பார்வையை மேம்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு இதுக்கு இருக்குது, இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு இருக்குது. டயபெட்டிக் ரெட்டினோபதி அல்லது இந்த கண்புரை இப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீரிழிவுனால ஏற்படக்கூடிய ரெட்டினோபதி, அந்த கண்ணில் ஏற்படக்கூடிய பார்வை குறைபாடு, கண்புரை இப்படியான தொந்தரவுகள்ல இருந்து காக்குது. இது ஏற்படாம காக்கிற வேலையை இது செய்யுது. அது இல்லாம இதுல ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைய, ப்ரோபயோட்டிக்ஸ்னாக்க உடல்ல இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அதாவது உடல்ல அன்றாட இயக்கத்துக்கு பயன்படக்கூடிய, செரிமானத்துக்கு மற்ற இயக்கங்களுக்கு பயன்படக்கூடிய அந்த நுண்ணுயிர்களுடைய எண்ணிக்கையை மிக விரைவாக அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு இருக்குது. இந்த கருப்பு கவுனி அரிசி அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. இதை நம்ம தினமுமே உணவுல சேர்த்துக்க முடியும், ஏதோ ஒரு வகையில சேர்த்துக்க முடியும். கருப்பு கவுனி நீங்க அரிசியா கூட சாப்பிட முடியும், பொங்கல் செஞ்சு சாப்பிட முடியும், அதுல நீங்க இடியாப்பம் புழிஞ்சு சாப்பிட முடியும், அதுல நீங்க கஞ்சி வச்சு கஞ்சி மிக்ஸா வச்சு கஞ்சி மிக்ஸ் மாதிரி கூட சாப்பிட முடியும். 1 டம்ளர் கஞ்சி 1.5 டம்ளர் கஞ்சி குடிக்க முடியும். அல்லது நீங்க அது கருப்பு கவுனியில நெய் உருண்டை செஞ்சு அந்த நெய் உருண்டையாகவும் சாப்பிடலாம், முறுக்கா சாப்பிடலாம், மிக்சரா சாப்பிடலாம், காரசேவா சாப்பிடலாம். இப்படி பல விதங்கள்ல இதை சாப்பிட்றதுக்கான சாத்தியம் இருக்குது. இது எல்லாத்தையும் கவனத்துல கொண்டுதான் அகவெளியில நம்ம கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேல இயற்கை வேளாண்மையில இருந்தாலும், இப்போ ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேல நம்ம இந்த சரியான உணவை சந்தைப்படுத்தணுங்கிறத செஞ்சிட்டு இருக்கோம். அதுல ஒரு பகுதியாக தான் இப்போ நம்ம கருப்பு கவுனியில மதிப்பு கூட்டப்பட்ட சில பொருட்களை செய்யணும் அப்படின்னு செஞ்சிட்டு இருக்கோம். நமக்கு தனித்துவமான ஒரு ஆலை இருக்குது பட்டுக்கோட்டை பகுதியில. இப்போ இந்த ஆலையில விவசாயிகள்ட்ட இருந்து நேரடியாக கொள்முதல் பண்ணி இங்கேயே நம்ம நெல் அவிக்கிறது, அதை தோல் நீக்கம் செய்யறது, அதை கலர் சாட் பண்றது, அதுக்கப்புறம் அது மாவு அரைக்கிறது, கஞ்சி மிக்ஸ் பண்றது, அல்லது முறுக்கோ இந்த மிக்சரோ இந்த மாதிரி பண்றது, இது எல்லாத்தையும் பண்ணி நம்ம நேரடியா வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்குற வேலையை செஞ்சிட்டு இருக்கோம். இது வெறுமனே ஒரு வியாபாரமா நம்ம பார்க்கல, ஒரு தொழிலா மட்டும் இதை பார்க்கல. ஏன்னா நீண்ட காலமா இயற்கை வேளாண்மையில இருந்து நம்ம ஒரு கடந்த 5 ஆண்டுகளாக தான் இதை செய்யறோம். அப்படிங்கும்போது இந்த உணவு பத்தின ஒரு விழிப்புணர்வு கூடுதலா ஏற்படணும், மக்கள்கிட்ட போய் சேரணும். ஏன்னா சரியில்லாத உணவுகள், மோசமான உணவுகள் இன்னைக்கு மக்கள்கிட்ட பெருவாரியா ஆக்கிரமிச்சிருக்குது. அப்ப நல்ல உணவு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேலையை நம்ம செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மாதிரி வேலையை பல பேரும் செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணம்.
நல்லது. நன்றி.